அந்த காலத்தில் நிலம் வாங்க போகும்போது அவங்க அப்படியே பார்ப்பாங்களாம். பார்த்தா நன்னிலம் கொழிஞ்சி, நடுநிலம் கரந்தை, கெட்ட நிலம் எருக்கு, கடை நிலம் இருக்கே அது எருக்கு. அப்படின்னா இந்த நிலத்தை வாங்குறீங்களா அப்படிங்கிற போது அங்கே பார்ப்பாங்களாம். கொழிஞ்சி வளர்ந்துருந்துச்சுன்னா நல்ல நிலம், இடைநிலம் அப்படிங்கிறது நடுத்தரமானது, அது நிறையா ரிப்பேர் பண்ண வேண்டி இருந்ததுன்னா அங்கே கரந்தை மரங்கள் இருக்குமா, கரந்தை செடி. கடைநிலம் எருக்கு முளைச்சதுன்னா அது உருப்படாதுன்னு அர்த்தம். ஐயா, எருக்கு முளைச்ச நிலம் எனக்கு வேண்டாங்க, அது அடிமாட்டு விலைக்கு நீங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறேன்பாங்க, அப்புறம் நான் அதை சரி பண்ணிக்கிறேன்பாங்க. எப்படி சொல்லி வச்சுருக்காங்க? முதல் நிலம் குழிஞ்சி, இடைநிலம் கரந்தை, கடைநிலம் எருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குற போது எங்கேயானு எருக்கஞ்செடி முளைச்சிருந்தா அந்த இடம் ஒரு அத்வானம் போல இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்க சொன்னது தப்பு இல்லை, இப்போ நமக்கு பார்க்கும்போதே புரியுது. எல்லா இடத்துலையும் தான் எருக்க மரம் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் பயிராக விளைக்க முடியும். அதுதான்